பரம்பரையா ஆதிக்கடவுர் குடும்பத்துல மூத்த மருமகளுக்கு கிடைக்கிற மரியாதை இந்த பரம்பரை நகைதான். எனக்கு அப்புறம் அந்த கௌரவம் மரியாதை எல்லாமே இப்போ என் மூத்த மருமக மித்ராவுக்கு கிடைக்க போகுது. ஐயோ என்ன அருண், திருப்பி ட்ரை பண்ண அருண். ச்சே. Thanks, Auntie. Thank you so much. ஆண்டி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எழுந்திரு. ஆண்டி, என் அகிலா ஆண்டி கிட்ட மாட்டி விடாம காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இருக்கட்டும் மித்ரா, நான் உனக்காகவும் நந்தினிக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன். பார்வதி,
என்னமோ சாதாரண மல்லிகைப்பூ கிடைச்சதுக்கே கடவுள் உன் பக்கத்துல இருக்காருன்னு சந்தோஷப்பட்ட. இப்போ ஆதி கடவுள் பரம்பரை நகையே எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன சொல்ற? போட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். கடவுள் என் பக்கம் இருக்காருன்னு இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டியா? உன் தகுதிக்கெல்லாம் அந்த மல்லிகை பூவே அதிகம்டி. முதல்ல உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆசைப்படு. அத விட்டுட்டு என் கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும் நினைச்ச, இப்ப சோக கண்ணீர் வடிக்கிற நீ அப்புறம் ரத்த கண்ணீர் வடிப்ப. பரம்பரை நகை பார்வதி கழுத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அது அம்மா கையாலே மித்ராக்கு போட்டு விட்டதான் என்னால் தாங்க முடியல. சவால் விட்டு அந்த மித்ரா முகத்துல கரிய பூசலான்னு நினைச்சேன். எல்லாமே போயிடுச்சுரா. பிளான் இப்படி சொதப்பலாகுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை ப்ரோ. எல்லாம் அந்த டேவிட் ஆள. அவன் மட்டும் கரெக்டான டைமுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நம்மளுக்கு இப்படி நிலைமையே வந்திருக்காது. பிளானும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். டேய், அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சேன். டேவிட் ஏன்டா ஃபோன் பண்ணல? நீ ஒழுங்கா அவங்க கிட்ட கோஆர்டினேட் பண்ணியா இல்லையா? ப்ரோ, டேவிட் கிட்ட நான் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன். ஏன் அவன் கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணலன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் போட்டு ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேளு. ஓகே ப்ரோ. இப்போ ரிங் போகுது, அப்போ பிஸின்னு வந்துச்சு ப்ரோ. ஃபோனை ஸ்பீக்கர்ல போடு. ஹாயர், சொல்லுங்க. என்னத்த சொல்றது டேவிட்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் நீங்க கால் பண்ணவே இல்ல? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் காலையில உங்க மொபைலுக்கு கால் பண்ணேன். உங்க வைஃப் தான் பேசினாங்க. என்னது? காலையில நீங்க கால் பண்ணும்போது ஐஸ்வர்யா பேசினாங்களா? ஆமா. நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா என்ன? நான் எதுவும் சொல்ல சார். நான் டேவிட் பேசுறேன்னு சொன்னேன். அவங்க ஃபாரின் கால் மேட்டர் தானே கேட்டுட்டு பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபோன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. டேவிட், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? பிளான் கேன்சல் ஆன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். ஃபோனை சார் கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க தான் நீங்க குளிக்கிறீங்க. டேவிட் ஃபோன் பண்ணா பிளான் கேன்சல்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் பண்ணல. நான் சொல்றது டவுட் இருந்தா உங்க வைஃப் கிட்ட கேட்டு பாருங்க. Otherwise check your mobile log. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீ போன வை. டேவிட் சொன்னது உண்மைதான். சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னையெல்லாம் அடிக்க கூடாது, வெட்டி கூறுபடணும். அக்கா அடிக்காதீங்கப்பா. அக்கா பாவம். என்ன நீங்க ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? ஃபோன் மேட்டர் எப்படி ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சு? அதான் ப்ரோ, எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஐஸ்வர்யாக்கு நீ சொல்லாம எப்படி தெரியும்? என்ன ஷாம், என்ன சந்தேகப்படுறியா? அப்பா, அக்கா அடிக்காதீங்கப்பா. அக்கா பாவம்பா. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு
நான் தினமும் முட்டிக்கால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரேன். நீ பெரிய தம்பிக்கு முத்தம் கொடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே. என்ன? ஓட்டேன்னு வச்சுக்க. நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஐஸ்வர்யாக்கு நீ சொல்லாம எப்படி தெரியும்? என்ன ஷாம், என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம் போடலாம். நீ ஐஸ்வர்யா கிட்ட எதுனா வளர்னியா? நீ முழிக்கிறத பார்த்தா உன் மேல சந்தேகமா இருக்கு அருண். உண்மை சொல்லு. அது அது வந்து நேத்து நைட்டு வாண்டடா ஐஸ்வர்யா சரக்கு ஊத்தி கொடுத்தா. ஃபுல்லா குடிச்சிட்டு ஒருவேளை உளறி வச்சிட்டனோ. ஐஸ்வர்யா பிளான் பண்ணி தான் உனக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துருப்பா. நீயும் போதையில ஏதாவது உளறி இருப்ப. ப்ரோ என்னை மன்னிச்சிடு ப்ரோ. என்ன அறியாம தப்பு நடந்து போச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. நான் உன்னை குடிக்காதன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறேன். இப்போ என்னாச்சு பார்த்தல? ப்ரோ ஐஸ்வர்யா மாறிட்டான்னு நான் நினைச்சேன் ப்ரோ. ஆனா மாறின மாதிரி என்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா. அண்ணி மேல இருக்கிற வெறுப்புல மித்ரா கூட கூட்டணி சேர்ந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவளோட ஸ்டைல்லயே போய் மித்ரா ஐஸ்வர்யா கூட்டணிய நான் உடைச்சு காட்டுறேன் ப்ரோ. நீ பண்ண காரியத்துக்கு அம்மா உன்னை சுட்டு பொசுக்கி இருப்பாங்க. ஆனா அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததுனால அவங்க துப்பாக்கிக்கு பலியாகாம தப்பிச்சு வந்திருக்க. உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இப்படி ஒரு கன்றாவிய பண்ணிருக்கியே. இனிமே எப்படி அந்த மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டுவாரு? ஏன் இப்படி பண்ண? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மனசுல வச்சுதான் இப்படி பண்ணியா? சொல்லுன்றல. அப்படியெல்லாம் இல்லப்பா, என்ன நம்புங்கப்பா. உன்னை பெத்த பாவத்துக்காக நான் வேணா நம்பலாம். கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை நம்பணுமே. எந்த ஒரு ஆம்பளை தான் தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் கண்ணு முன்னாலேயே இன்னொரு ஆம்பளைக்கு முத்த கொடுக்கறத பொறுத்துப்பா. அவ எப்படி உன் கழுத்துல தாலி கட்டுவா? எப்படியும் இனிமே உனக்கு கல்யாணம் நடக்க போறதில்ல. இதுக்கு அப்புறமா நான் எதுக்கு பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கணும்? இப்பவே என் கதையை முடிச்சுக்கிறேன். உன்ன மாதிரி இப்படி ஒரு பெண்ணை பெத்ததுக்கு அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. சொன்னா கேளுங்கப்பா, தயவு செஞ்சு கதவை திறங்க. அப்பா 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 என்ன பண்றீங்கப்பா? அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா அப்பா வெளிய வாங்கப்பா. அப்பா 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 வேணாம்ப்பா. அப்பா என்ன பண்றீங்கப்பா? அப்பா அப்பா அக்கா கணேசா, அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்துக்கா. என்னடா பண்றது? அது பண்ணுக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா வேணாம்ப்பா. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் இந்த தப்பு பண்ணலப்பா. நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கப்பா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா வேண்டாம்ப்பா. வேணாம்ப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா வந்துருங்கப்பா. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, கதவு திறங்கப்பா. அப்பா அப்பா நான் சொல்றது கேளுப்பா, கதவு திறப்பா. வேண்டாம்ப்பா. அப்பா 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 சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. எளிய காரியம் பண்ணீங்க, வாங்கப்பா. அப்பா அப்பா மாமா என்ன காரியம் பண்றீங்க? மாமா சொன்னா கேளுங்க மாமா. மாமா மாமா கதவை தரங்க மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம் மாமா, கதவை தரங்க மாமா. சொன்னா கேளுங்க மாமா. தள்ளி வாமா. மாமா மாமா என்ன காரியம் பண்றீங்க மாமா? மாமா மாமா இறங்குங்க மாமா. மாமா இறங்குங்க மாமா, சொன்னா கேளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க மாமா, இறங்குங்க மாமா. உசுரோட இருக்கலாம் மாமா ப்ளீஸ் மாமா, சொன்னா கேளுங்க. இறங்குங்க மாமா. இறங்குங்க மாமா.
என்ன எதுக்காக இப்ப காப்பாத்துறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த மாதிரி முடிவுக்கு வந்தீங்க மாமா? இனிமே என் பொண்ணு கல்யாணம் நடக்காதே. அப்புறம் எதுக்காக நான் உயிர் வாழணும்? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க எப்படி மாமா முடிவுக்கு வந்தீங்க? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் தான் உங்க மாப்பிள்ளைன்னு சொல்றேன் மாமா. நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நீங்க கோபப்படுவீங்க, பார்வதியை திட்டுவீங்க, அடிப்பீங்கன்னு உங்ககிட்ட இருந்து பார்வதியை காப்பாத்த வந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாமா. நீங்க எதனால இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. நான் ஃபங்க்ஷன்ல இருந்ததுனால சொல்றேன். பார்வதி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நானும் ஆதி சாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டதும் வனஜா மேடமும் தான். பார்வதி மேல எனக்கு எந்த கோபமோ சின்ன வருத்தமோ கூட கிடையாது. பாத்தியாமா, அம்மா உனக்கு எப்படி தங்கமான மாப்பிளைய தேடி கொடுத்திருக்காங்கன்னு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ மட்டும் இல்ல, நானும் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளை, உங்களுக்கு பெரிய மனசு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ளை. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க மாமா. கண்டிப்பா அகிலா மேடம் சொன்ன நாள்ல பார்வதி கல்யாணம் நடக்கும். பார்வதி கழுத்துல தாலி ஏறும். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அகிலா மேடம் சொன்ன நாள்ல பார்வதி கழுத்துல தாலி ஏறும். அகிலா, ஆதிமித்ரா கல்யாணத்துக்கு வரப்போற விஐபி இங்க தங்கறதுக்கு சென்னையில இருக்கிற அத்தனை ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் சூட் ரூம் புக் பண்ணியாச்சு. அப்புறம் ஹோட்டல்ல இருக்கிற கெஸ்ட் மேரேஜுக்கு வரதுக்கு அத்தனை பேருக்கும் ஆடி கார்டு புக் பண்ணியாச்சு. அப்புறம் ஆதிமித்ரா கல்யாண முகூர்த்த டைம்ல இந்தியாவுல இருக்கிற அத்தனை சிவன் சன்னிதானத்திலையும் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அகிலா, என்னாச்சு உனக்கு? நீ மட்டும்தான் இங்க இருக்க, உன் மனசு இங்க இல்ல. அப்படி எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன அகிலா? ஃபங்க்ஷன்ல நடந்ததை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்வதி ஆதிக்கு முத்தம் கொடுத்ததை தான் நான் சொல்றேன். ஆதியும் பாலாவும் ஒரே மாதிரி கோட்டு போட்டு இருந்ததாலும் வனஜா பண்ண சதியாலும் தான் பார்வதி நிலத்தடு மாறி அப்படி நடந்துகிட்டான்னு அப்பவே ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்காக நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? சதியோ விதியோ ஏதோ ஒரு வகையில பார்வதியையும் ஆதியையும் முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த பரகிலா, எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆதிமித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத ப்ளீஸ். கல்யாண ஏற்பாட்டுல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆதி மனசுலயும் எந்த குறையும் இருந்துடக்கூடாதுல்ல. ஆதியும் பார்வதியும் லவ் பண்ற விஷயத்த நான் எப்படி அகிலா கிட்ட எடுத்து சொல்லுவேன்?